Hello guys, welcome to Toki Talkies. And இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா Sunday morning routine என்னவா இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல டோக்கிப்லாம் வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கே சாப்பிட மாட்டேன்றா. சோ அதனால இடியாப்பம் பொடியில வந்துட்டு அது mix பண்ணி இடியாப்பம் பண்ணி கொடுத்திருக்கேன். நல்லாவே வந்துச்சு அவுட்புட். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம போன மீன் கடை வந்துட்டு டோக்கியோட ஃபேவரட் ஷாப் வந்துட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பயங்கர கோல்ட் ஆயிடுச்சு. ஸோ வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஹரிபரியாக தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் இப்போலாம் வர கொஞ்சம் வீடியோஸில். இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சண்டே ஆன உடனே வந்துட்டு பிஃபோர் டே வாஷ் பண்ண எல்லா நிக்கியோட லஞ்ச் பாக்ஸஸ் எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அண்ட் சக்கரவள்ளி கிழங்கு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஸ்டீம் பண்ணிக்கிறேன். சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மண்ணிலேருந்து எடுக்கிறதுனால ஸ்டீம் பண்ணும்போது அதில் ஏதாச்சும் பாக்டீரியா இருந்துச்சுன்னா அப்படியே ஆகிடும். அப்படின்றதுனால நல்ல உப்பு தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டீம் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். அப்படின்றதுனால இந்த மாதிரி பெருசாகவே போட்டு நல்லா ஸ்டீம் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் வந்துட்டு தண்ணியை ஊற்றிட்டு பாயில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு பண்ணணும். இல்லைனா நீங்கள் வந்துட்டு அந்த தோல்லாம் வந்துட்டு பீல் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்துட்டு பாயில் பண்ணிக்கோங்க. பட் அது தண்ணி ரொம்ப வெந்து போயிட்டு மெட்ஜாயிடுச்சுன்னா அதனோட எல்லா ஸ்ட்ரென்த்துமே வெளியே போயிடும். அப்படின்றதுனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கை ஸ்டீம் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறமா நல்லா வந்துட்டு மேஷ் பண்ணிக்கிறேன். லம்ஸே இல்லாத அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லம்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு அந்த மாவோட மிக்ஸ் ஆகாது. அதுக்கப்புறம் இடியாப்பம் சுடுற அந்த மாவோட பதத்துக்கு நமக்கு வந்துட்டு வராது. அப்படின்றதுனால நீங்கள் வேணால் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கையிலேயே கூட நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நான் இதில் ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் ப்ரெஸ் பண்ணும்போது இன்னும் கூட நமக்கு நல்ல சாஃப்டாக வந்துட்டு ஆகும். அப்படின்ற ஒரே ரீசனால நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டே ஒரு பாத்திரத்தில் 250 கிராம்ஸ் இடியாப்பம் மாவு, அது கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா கலரி விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா இப்போது சக்கரவள்ளி கிழங்கையும் இதுக்குள்ளே போட்டுட்டு ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கும் மாவும் ரெண்டும் நல்லா ஒன்றா வந்துட்டு மெர்ஜ் ஆகிடணும். நார்மலாக ஆகாது. நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா எல்லாமே ஒன்று சேர்ந்துடும். அதாவது பவுடர் தனியாக சக்கரவள்ளி கிழங்கு தனியாக இருக்கவே கூடாது. பவுடரும் சக்கரவள்ளி கிழங்கும் நல்லா ஆலூவில் எப்படி நம்ம வந்துட்டு பொட்டேட்டோ வச்சு ஸ்டஃப் பண்ணி கவர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு அண்ட் இந்த மாவு ரெண்டையுமே ஃபுல்லாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துடணும். ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ தண்ணி ஊற்றும் போது ஒரு வேளை சக்கரவள்ளி கிழங்கு தனியாகவும் மாவு தனியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு தனியாக தண்ணி ஆகிடும். அதுக்கப்புறம் மாவு தனியாக வந்துட்டு ஆகிடும். இதுவே நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்கு அந்த மாவை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இடியாப்பம் சுடுறதுக்கு அந்த மாவு பதத்துக்கு வந்துட்டு இது கொண்டு வந்து கொடுத்துரும். இல்லைனா இடியாப்பம் மேக்ஸிமம் வராது தனித்தனியாக பிரிஞ்சிருந்துச்சுன்னா. நூடுல்ஸ் தரமாட்டேன். அப்ப நான் வச்சுட்டு நான் போவேன். நீ போ பாருங்க, நான் செய்யலையா? நான் போவேன். இதொക്കെ நான் எடுக்கிறேன். நான் போவேன். நீ போ பாருங்க, நான் போவேன். நான் செய்யலையா? വിളിച്ചോ? വിളിച്ചോ അമ്മനെ വിളിച്ചോ? അമ്മനെ വിളിച്ചോടേ, അമ്മനെ വിളിച്ചോടേ. ഇല്ലെങ്കിൽ ആരുണ്ടാക്കിയത് വിളിച്ചോ, കുഴപ്പമില്ല. വന്നുണ്ടാക്കുക പറ, വന്നുണ്ടാക്കുക പറ. വന്നുണ്ടാക്കുക പറ, വന്നുണ്ടാക്കുക പറടാ. ஒரு வழியாக சாரி கேட்டுட்டா, அதனால் திருப்பி வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு அண்ட் மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நான் சொன்ன மாதிரி. அண்ட் அது கூட வந்துட்டு கொஞ்சம் ஆயில் வந்துட்டு ஊற்றிக்கிறேன். ஸோ ஆயில் போட்டு அதையுமே ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறமா கடைசியாக நல்லா கொதிக்க விட்டு ஆற வச்சுருந்த அந்த தண்ணியை வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அந்த சூடாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம கை சுடும். அதனால நான் வந்துட்டு இதை வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் ஏன் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் நல்லா புஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் அந்த சூடெல்லாம் ஆறினதுக்கப்புறமா நான் வந்துட்டு நல்லா இன்னும் நம்ம கையிலேயே வந்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நல்லா எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும். அதனால நான் என் கையை இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறமா சூட்டோட நீங்கள் அப்படியே கை வச்சிடாதீங்க. சுடு தண்ணி ஊற்றிட்டு உடனே கை வச்சுட்டேன், கை கண்டிப்பாக சுடும்.
அதனால் கரண்டி இல்லைனா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் நான் வந்துட்டு மூடி வச்சுக்கிட்டேன். நார்மலாக நான் இடியாப்பெலாம் பண்ணும்போது மூட மாட்டேன். பட் இது சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்றதுனால கொஞ்சம் நேரம் வந்துட்டு இருக்கட்டும் அப்படின்றதுனால ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி வந்துட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ இடியாப்பம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக கொஞ்சம் ஆயிலை வந்துட்டு தட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம ஆயிலெலாம் அப்ளை பண்ண மாட்டோம். ஆனால் இந்த தடவை சக்கரவள்ளி கிழங்கு மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனாலே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் பண்ணுறேன். கரெக்டாக வருமா வராதான்றது எனக்கு தெரியல. சப்பாத்தி எப்படி வந்துட்டு பொரோட்டா வச்சு நம்மளால் பண்ண முடியுமோ அந்த மாதிரி இதையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரீசன் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால ஒரு சேஃப் ஜோனுக்கு ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன், தட்டில் வந்துட்டு ஒட்டி பிடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. அண்ட் அதுக்கப்புறமா எப்பவும் போல் இடியாப்பம் இதில் விட்டுட்டு நம்ம வந்துட்டு பிழிகிறோம். இது பிழியும் போது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது. இந்த சக்கரவள்ளி கிழங்குல நார் இருக்குது. அந்த நார் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அதுவே ஒரு குட்டி ஹோல் தான். அந்த ஹோலில் வந்துட்டு நார் மாட்டும் போது ஒரு சில அந்த குழியிலேருந்து அந்த மாவு வந்துட்டு வெளியே வர மாட்டேங்குது. அந்த ஒரு பிரச்சனை மட்டும் இருக்குது. ஆனால் ரொம்ப சாஃப்டாக நமக்கு வந்துட்டு இது திருப்ப முடியுது. நார்மலாக நம்ம வந்துட்டு இடியாப்பம்லாம் திருப்பும் போது திருப்புறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, டைட்டாக இருக்கும்ல. ஆனால் இந்த சக்கரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணியிருக்கும் போது திருப்புறதுக்குலாம் ரொம்ப சாஃப்டாக வந்துடுது. பட் இந்த நார் பிரச்சனை மட்டும்தான் இருக்குது. பட் அந்த நார் அது வந்துட்டு எங்கெங்கே மாட்டுதோ அங்கே மட்டும்தான் வெளியே வர மாட்டேங்குது. பாக்கி இருக்கிற ஹோலெல்லாம் வருது. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு டைம் எடுக்கும்போது இந்த கீழே அந்த பிளேட்லேயே வந்துட்டு நார்லாம் மாட்டிகிட்ருக்கோம். அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். என்னை கேட்டால் இது பெஸ்ட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைக்கு நாரோடு சாப்பிட்றத விட இதுவே வந்துட்டு அந்த நாரெல்லாம் ஃபில்டர் பண்ணி நமக்கு வந்துட்டு கொடுக்கறதுனால எனக்கு வந்துட்டு டோக்கி கொடுக்கும்போது அந்த டென்ஷனும் இல்லாமல் போயிடுச்சு. ஸ்டீம் பண்ண வச்சதுக்கப்புறமா இது எப்படி வரும், தண்ணியாக ஒட்டி பிடிச்சிருமோ அப்படின்ற ஒரே டென்ஷனாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா டோக்கி எந்திரிச்சதே 10 மணிக்கு 9:30 மணிக்கு தான். அதுக்கப்புறமா நான் அவளுக்கு இதை பண்ணி கொடுக்குறேன். இது வந்துட்டு சொதப்பிடுச்சுன்னா திருப்பி நான் அவளுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ரெடி பண்ணணும். என்ன பண்ணுறதுன்னு ஒரு சைடில் வந்துட்டு டென்ஷனாகவே இருந்தேன். அண்ட் கோகோனட் மில்க் வந்துட்டு பண்ணி கொடுக்கலாம், டோக்கிக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த ஒரு கோகோனட்டை எடுத்து பார்த்தா இது வந்துட்டு ரொம்ப பழசாயிடுச்சு போல். அதனால வந்துட்டு ஃபுல்லாக அந்த மேலே இருக்கிற ஓடெல்லாம் ரொம்ப சிம்பிளாக எனக்கு வெளியே வந்துடுச்சு. அதுக்கப்புறமா கத்தி வச்சு கட் பண்ணாலே கட் ஆகிடுச்சு. இதை பார்க்கும்போது கெட்டு போகாத கோகோனட் மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்மெல் பார்த்தா கொஞ்சம் கெட்டு போன மாதிரி இருக்குது. சரி ரிஸ்க்கே எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த கோகோனட் அப்படியே தூக்கி போட்டோம். ஒரு கோகோனட் விலை 30 ரூபா விற்குது. ஸோ நான் வந்துட்டு ஒரு 15 டேஸ்க்கு மேலே ஆச்சு இந்த கோகோனட் வாங்கிட்டு 30 ரூபாவை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு வழியாக இடியாப்பம் சூப்பராக வந்துச்சு. நான் யோசிக்கவே இல்லை இந்த மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக வரும்னு சொல்லிட்டு. அண்ட் ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு டைமும் வந்துட்டு அவங்களோட டிஷ்ஷோட ஃபேவரட் வந்துட்டு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு டோக்கிக்கு ஃபஸ்ட்லாம் ரொம்ப பிடிச்ச சக்கரவள்ளி கிழங்கு இப்போ பிடிக்காமல் போயிடுச்சு. நானே எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக மேடம் வந்துட்டு கொடுக்கும்போதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் பாக்கி இருந்தால் நான் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஃபைனலாக அவளுக்கு வந்துட்டு வாரத்துக்கு ஒரு தடவை சக்கரவள்ளி கொடுக்கிறதுக்கு ஒரு வழியை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன். மீன் மார்க்கெட்டில் மீன் ஸ்மெல் தான் வரும் டோக்கி. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது மேடவாக்கம் சைடு இருக்கிற ஒரு மீன் மார்க்கெட்டுக்கு. இந்த மார்க்கெட் இருக்குன்ற விஷயம் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் தான் தெரியும். அதுவும் பக்கத்து வீட்டு அங்கிள் சொல்கிறேன்னா எங்களுக்கு அது கூட தெரிஞ்சிருக்காது. பிடிக்கலையா? என்ன ஆகுது? ஸ்மெல் ஆகுதா? எனக்கு மீட் குக் பண்ணுறதெல்லாம் ஓகேங்க. ஆனால் அதை க்ளீன் பண்ணுற கஷ்டம் இருக்கே, ரொம்ப இரிட்டேஷன் ஆகும். சம்டைம்ஸ் அட போங்கடா நான் வெஜிடேரியன் ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி ஃபீல்லாம் வந்துட்டு எனக்கு கொடுத்துரும். அதனாலேயே நிக்கியோட அம்மா இல்லைனா எங்கள் அம்மா இல்லை நிக்கி கேரளா போகும்போது தான் வந்துட்டு மீன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. லாஸ்ட் இயர் தான் நாம் ஏன் பாவம் அவருக்காக பண்ணக்கூடாது, அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அதுவுமே வந்துட்டு இந்த மார்க்கெட் இருக்குது அப்படின்றனால தான் மெயினாக வந்துட்டு நான் இப்போலாம் வாங்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம இருக்கிற ஏரியாவில் பக்கத்துலலாம் வந்துட்டு ஓவர் விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ஷாக்கே ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். அதை வாங்கி நம்ம கஷ்டப்பட்டு குக் பண்ணி அதை சொதப்புறதுக்கு வாங்காமலே இருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்துருவேன். பட் இந்த மார்க்கெட்டில் வாங்குறதுனால இப்போ ஓரளவுக்காச்சும் அப்பப்போ மீன் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். டோக்கி பில்லு போடுவா, வந்து பில்லு போடு. பாலெல்லாம் இங்கே இல்லையே. இல்லை அது கேர்டு, அது பால் இல்லை அது கேர்டு. ஐயோ ஐயோ ஐயோ, அதெல்லாம் என்னது?
இன்ட்ரடக்ஷனில் நான் ஏன் இது டோக்கியோட ஃபேவரட் ஷாப்புன்னு சொன்னேன்னு உங்களுக்கு தெரியுதா? இதாங்க ரீசன். இந்த ஷாப்புக்கு வரும்போதெல்லாம் டோக்கி வந்துட்டு தன்னால் கார்ட்லாம் எடுத்துகிட்டு ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிருவா. எங்களோட ஷாப்பிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு, பில்லு போட்டாச்சு. இன்றைக்கி அதை கொண்டு போயிட்டு வண்டியில் வச்சுட்டு அண்ட் வந்துட்டு திருப்பி அவளை கூப்பிட்றதுக்காக கூட வந்துட்டாங்க. பட் ஸ்டில் அவளோட ஷாப்பிங் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகவே இல்லை. அவளாவே வந்துட்டு அவளுக்கு எட்டுற தூரத்திலே இருக்குது எல்லா திங்ஸுமே. அதனால் வந்துட்டு அவளே அதை எடுத்து கார்ட்டில் போட்டுட்டு அதை மேடமே வந்துட்டு பில்லிங்க்கு கொண்டு வந்துட்டு பில் போட்டுட்ருக்காங்க. கடைசியாக இந்த பைசா கொடுக்கறதுக்கான காமெடி தான் வேறு லெவலில் இருந்துச்சு. யாரோ ஒரு கஸ்டமர் வந்தாங்க, அவங்கள வந்துட்டு பைசா கொடுக்க சொன்னா பில் பண்ணுறதுக்கு. இப்படி தான் வந்துட்டு அந்த டே எங்களுக்கு போச்சு. அண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சிக்கன் கிரேவி அண்ட் வந்துட்டு மீன் குழம்பு அண்ட் பாஸ்மதி ரைஸ் ஹோல் ஸ்பைசஸ் போட்டு குக் பண்ணிவிட்டு டோக்கிக்கு வந்துட்டு சிக்கன் ரைஸ் பண்ணி கொடுத்துரும். இதான் எங்களோட சண்டே vlog. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். எப்பவும் போல உங்களோட ஒப்பீனியனும் சப்போர்ட்டிவ் கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிச்சுட்டே இருங்க. தேங்க்யூ, பை பாய்.